ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs அண்ட் டே 3 30 days சேலஞ்ச் வெயிட் லாஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் லாஸ் வந்துட்டு நான் மட்டும் கிடையாது, நிக்கியுமே வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ்க்காக மசில்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக டயட் ஃபுட் தான் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ எனக்கு, டோக்கிக்கு, நிக்கிக்கு 3 பேருக்குமே மார்னிங் வந்துட்டு ஓட்ஸ் தான் செஞ்சேன். ரெகுலராக வந்துட்டு இட்லி செய்வேன், பட் இட்லி மாவு இல்லை, அதனால வந்துட்டு பிளான் ஓட்ஸுக்காக மாற்றிட்டோம். ஸோ டோக்கிக்கும் ஓட்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 பிடிக்கும். ஓட்ஸ் வந்துட்டு அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவளோட லூஸ் மோஷன்ஸ் டைமில் தான். லூஸ் மோஷன் டைமில் டாக்டர் சொன்னாங்க ஓட்ஸ் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நாங்கள் ஓட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அவளுக்கு அது டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. இப்போ வந்துட்டு அடிக்கடி ஓட்ஸ் கேட்பா. பட் அது கொஞ்சம் கோல்ட் ஆகும் அப்படின்றதுனால எப்போயாச்சும் ஒரு டைம் மட்டும் நாங்கள் இந்த மாதிரி இட்லி இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு இந்த ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்துட்டு எடுத்துப்போம். அந்த டைமில் எல்லாமே டோக்கிக்கு வந்துட்டு கொடுத்துருவோம். எழுந்திரிச்ச உடனே ஒரு பக்கம் முட்டை வச்சுருவேன், அதுக்கப்புறமா ப்ரௌன் ரைஸ், இது ரெண்டுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் இதை வச்சுட்டோன்னா அது வெந்துட்டுருக்கிற அந்த டைமில் பாக்கியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக வந்துட்டு சீக்கிரமாக குக்கிங் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஓட்ஸில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டை போட்டுக்கிட்டு, கல்லுப்பு சால்ட்டை போட்டுக்கிட்டு, கொஞ்சமாக ஜீரா போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு நம்ம குக் பண்ணுறது நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாலட்காக வந்துட்டு ராஜ்மா அண்ட் ஒயிட் சென்னா இது ரெண்டுமே நைட்டே ஊற வச்சுட்டேன். மார்னிங் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஒரு 2-3 விசில் வந்தால் போதும். இது கூட கொஞ்சம் குக்கும்பர் ஆட் பண்ணி சாலட் ரெடி பண்ணிவிடுவேன். சாலட்டுக்கு குக்கும்பர் நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் மெலிசாக வந்துட்டு பண்ணிப்பேன். இது நம்ம பீலர்லேயே பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சாலட் எப்போவுமே சாப்பிட்றோன்னா பயங்கர போர் அடிக்கும். இந்த மாதிரி நம்ம டிசைனாக வந்துட்டு வெஜ்ஜஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட பிடிக்கும். ஸோ சுண்டலும் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடுச்சு. என்ன நைட்டே ஊற வச்சுட்டோம் இல்லையா, 2-3 விசில்லே வெந்துடுச்சு. அதை ஃபில்டர் பண்ணி ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இது கூட வந்துட்டு நம்ம சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக லெமன், இது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது என்கிட்ட. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாலடுக்கு எல்லாமே ஆப்பிள் சைடர் வினிகர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்டும் ஆப்பிள் சைடர் வினிகரில் இருக்குது. அவ்வளோதாங்க. நிக்கிக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஓட்ஸு, கொஞ்சம் நட்ஸு, அதுக்கப்புறமா 2 முட்டை. இது வந்துட்டு நிக்கியோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ப்ரௌன் ரைஸு. இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் கிடையாது, அதனால வந்துட்டு ப்ரௌன் ரைஸு, அது கூட வந்துட்டு எக் ஒயிட் தான். ஸோ எக் ஒயிட் வந்துட்டு டேஸ்ட் அவ்வளோ வந்துட்டு கொடுக்காது இல்லையா, சப்பன்னு இருக்கும். அதனால நான் வந்துட்டு பருப்பு பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எக் ஒயிட் மட்டும் நிக்கிக்கு லஞ்சாக கொடுத்து அமுச்சிட்டேன். பருப்பு பொடி வந்துட்டு அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. இதில் கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை பொடியும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 எக்கு எல்லோ சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வந்துட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு தினமும் அதையே கண்டினியூ பண்ணோன்னா கொலஸ்ட்ரால் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக் ஒயிட் சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை வீட்டில், அதனால வந்துட்டு ஒரு மீலுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒரு மீல் வந்துட்டு ஃபுல் சாலடும் வந்துட்டு டிவைட் பண்ணி நிக்கி கொடுத்துட்டேன். இது என்னோட டயட் பிளான். 30 days சேலஞ்சில் டே 3க்கு வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது ஓட்ஸ் அண்ட் வந்துட்டு நட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு முழு முட்டை. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு சேம் ப்ரௌன் ரைஸ் அண்ட் பருப்பு பொடி, அதுக்கப்புறமா 5 எக் ஒயிட் வந்துட்டு எடுத்திருக்கேன். மீல் 3க்கு வந்துட்டு சாலட் வந்துட்டு சேம் குக்கும்பர்லாம் போட்டு நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ இந்த சாலட் வந்து எடுத்துக்கிட்டேன். நார்மலாக இந்த வெயிட் லாஸ்லாம் இல்லைனா இதில் நீங்கள் கேர்டெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்துட்டு நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்துட்டு டே 3ல் மீல் 1, மீல் 2, மீல் 3 வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டது. இதுக்கப்புறம் டோக்கிக்கும் வந்துட்டு சேம் ஓட்ஸு அண்ட் வந்துட்டு பப்பாயா, இதுதான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் போச்சுன்னா ஓட்ஸு, இல்லைனா வந்துட்டு ஜவ்வரிசி கஞ்சி, இல்லைனா ஒரு நல்ல சூப்பு, இல்லைனா அரிசி கஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஆர்எஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஓஆர்எஸ் வந்துட்டு எனர்ஜி போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் இந்த மற்ற இது எல்லாமே நான் சொன்னது கொஞ்சம் லூஸ் மோஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகும். அண்ட் லூஸ் மோஷன் ஸ்டூல்ஸை வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நோட்டீஸ் பண்ணணும். இருக்குங்கிட்டாத I'm so lucky to have you, baby. Baby? Okay, Ara, baby. Toki, baby. Oh, cutie. Ale,
ചമത്ത് കുട്ടി അമ്മത്തെ കുട്ടി ചമത്ത് കുട്ടികളെ കണ്ണ കഴിക്കും നല്ല കുട്ടികളായിട്ട് അമ്മാവ ഡിസ്റ്റർബ് ആക്കാതെ അല്ലേ ചെല്ല കുട്ടിടാനീ കുട്ടി நான் தினமும் வந்துட்டு டாய்ஸ்லாம் கீழே இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு பெருக்கிறது டோக்கி பார்த்துட்டா அதனால என்ன பண்ணிட்டா அவளும் ஒரு தொடப்பம் எடுத்துகிட்டு வந்து அவளே டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ ஒர்க் அவுட் டைம் தான் பட் செம்ம மழை இடி அண்ட் மின்னல் ரெண்டுமே இருக்குது ஜிம் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே டோக்கியோட எல்லாமே பேக் பண்ணி இன்னும் எங்களோடது எல்லாமே பேக் பண்ணி ரெடி ஆகிற அந்த டைமில் வந்துட்டு டக்குன்னு மழை வந்துடுச்சு அதுக்கப்புறம் பெரிய மழையாக வந்துடுச்சு அண்ட் டே 3 புறாவோடது லைஃப் இப்படி தான் இருக்குது இப்போ என்ன ஆச்சுன்னா 2 முட்டை போட்டுச்சு அண்டு நம்ம கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு நானுமே பிளான் பண்ணேன் கீழே கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம் தொட்டியோடு கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பட் அதுக்குள்ளே மழை வந்ததுனால இன்னும் கூட பயமாக இருக்குது கீழே வைக்கிறதுக்கு அண்டு எப்படி ஜிம்முக்கு போகிறது கட் ஆகிடுச்சு இல்லையா அதனால நிக்கி வந்துட்டு கட்டன் சாய் வச்சுட்ருக்காங்க அதாவது டிக்காஷன் சொல்லலாம் இது வந்துட்டு மேக்ஸிமம் நிக்கி தான் வைப்பார் அவ்வளோதான் அங்கே கட்டன் சாய் வந்த உடனே டயட் டுமீல் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அக்கா பசங்களுக்காக பப்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் அதுவும் மிச்சம் ஆகிடுச்சு இனிமேல் யார் வீட்டுக்கு வர போகிறாங்க சாப்பிட போகிறாங்க அதனால அதை நாங்களே சாப்பிட்டுட்டோம் என்ன ஒரு பாசம் பார்த்தீங்களா அம்மாவுக்கு வந்துட்டு வாயில் ஊட்டி விட்டுட்ருக்கா அவளும் குடிச்சுக்கிட்டு Okay. A4 apple. A4 Arsenal. B4 Ball. B4 Apple. B4 Ball. B4 Barcelona. Here. Common. C4 Cat. Chelsea. Hey, this one cat. C4 Chelsea. D4 Ball. Dortmund. கையில் காமே அவுட்டோக்கா அம்மிக்கு போடு இவ்வளோதாங்க டே 3 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்துட்டு முடிஞ்சு போச்சு ஸோ டே 4 என்னென்னு பார்க்கலாம் அண்ட் ரொம்ப நாளாக அனிதா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இன்றைக்கி அனிதா வராங்க நாளைக்கு வீடியோவில் நம்ம அனிதாவை பார்க்கலாம் அண்ட் தேங்க்யூ பாய்